ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஏனுகிரஸ் தமிழ். ஸோ திஸ் இஸ் மனோஜ் குமார். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அட்டாலிஸ் மைனிங்கில் வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இந்த அட்டாலிஸ் நெட்வொர்க் அப்படிங்கிற மைனிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஜூலை 8 2023 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷம் கிட்ட ஆக போகுது, சரிங்களா? ஸோ இந்த மைனிங் நம்ம போஸ்ட் பண்ணி, சரிங்களா? ஸோ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து வெரிஃபிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த வெரிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 days ஆச்சு, ஓகேவா? ஸோ இந்த வெரிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி 5 days ஆச்சு. இவங்க வந்து அவங்களோட ட்விட்டர் பேஜ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ வெரிஃபிகேஷன் ஒன்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் சான்ஸ் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ இதான் வந்து ஒன்லி ஒன் வெரிஃபிகேஷன் மட்டும்தான் வந்து கனெக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எந்த ஒரு வெரிஃபிகேஷனையும் அவங்க வந்து பண்ணுற மாதிரி சொல்லலை, சரிங்களா? ஸோ வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லி கிட்டத்தட்ட 5 days ஆச்சு. ஸோ நான் அப்போ தான் வந்து பார்த்தேன். ஸோ அதனால் நம்ம சேனல் அப்டேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போஸ்ட் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து என்ன க்ரைட்டீரியா வேணும் அப்படிங்கிறத நான் எல்லாமே நான் வீடியோவில் வந்து சொல்கிறேன், சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ 80 to 90% ஆஃப் கிரிப்டோ ஏர்ட்ராப் அதோட அப்டேட் எல்லாமே இதில் தான் போஸ்ட் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ எல்லாம் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அட்டாலிஸ் அப்படிங்கிற மைனிங் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம 1.5 வருஷம் கிட்ட யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேலன்ஸ் வந்து மைனிங் பவர் வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுத்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆடு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் உள்ளே போகிறோம், ஸோ ஸ்டார்ட் பண்ணுறோம், அவ்வளோதான், வேறு எந்த வேலையுமே கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவங்க வந்து ஐசிஓவோ ஐடிஓவோ நடத்த போகிறதே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன்னா அவங்களுக்கான பார்ட்னர்ஸ் வந்து இருக்கிறதாவும், நாங்கள் வந்து இந்த மாதிரி ஐசிஓ ஐடியோலாம் நாங்கள் வந்து எப்போயுமே கண்டக்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ அந்த ஐசிஓ ஐடியோ பண்ணாத வரைக்குமே ஒரு கிரிப்டோங்கிறது வந்து சேஃப் தான், சரிங்களா? ஸோ ஐசிஓ ஐடியோன்னு வரணும் இல்லை, ஒரு காயின் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி அந்த காயினை வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணுற ஆப்ஷன் கொடுப்பாங்க, ஓகேவா? ஸோ அந்த ஒன்ஸ் அந்த பை பண்ணோன்னே என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ அந்த ஐசிஓவில் பை பண்ணவங்களுக்கு தான் ஒன்ஸ் காயின் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் செல் பண்ணுற ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஏர்ட்ராப்பில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஏமாற்றம் தான். ஸோ ஓகேவா? ஐசிஓ ஐடியோலாம் நடந்துச்சுன்னா ஸோ அந்த வகையில் பார்க்கும்பொழுது இவங்க வந்து ஐசிஓ ஐடியோ எந்த ஒரு இதுவுமே நடத்தலாம்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அந்த அட்டாலிஸ் நெட்வொர்க் அப்படிங்கிற அப்ளிகேஷன் வந்து போய் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த அப்ளிகேஷன் வரும். அதை ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ அப்டேட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இதுதான் உங்களுக்கு ஷோ ஆகும், சரிங்களா? ஸோ பேலன்ஸ் சப்மிட், இன்னொன்று கம்ப்ளீட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஓப்பன் ஷோ ஆகும், சரிங்களா? ஸோ அதாவது இந்த கேவைசி வெரிஃபிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற அப்ளிகேஷன்லாம் மற்ற ஏர்ட்ராப் மைனிங்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐடி கார்டு, நேஷனல் ஐடென்டிட்டி இந்த மாதிரி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எந்த ஒரு கேவைசி வந்து எந்த ஒரு ஐடி கார்டையும் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ கேவைசி வெரிஃபை பண்ணுறது ஒரு 3 ஸ்டெப்பு தான். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட அட்டாலிஸ் அப்படிங்கிற NFT வந்து கிளைம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ மின்ட் பண்ண சொன்னால் ரேட்டு ஜாஸ்தியாக ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது கைஸ், ஓகேவா? ஸோ 2 மேட்டிக் தான், ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான், 2 மேட்டிக்கு. ஸோ அதோட ஒர்த்து வந்து 0.77 USD தான். அதாவது அதோட ஒர்த்து வந்து இந்தியன் ருப்பியில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒரு 65 rupees 67 rupee தான் வரும், சரிங்களா? நான் வந்து 0.8 USD போட்டிருக்கிறேன். ஸோ அதனால் உங்களுக்கு 67 ரூபா காட்டுது. ஸோ பட் 0.77 போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் காட்டும், சரிங்களா? ஸோ எவ்வளோ காட்டுதுன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 64 ரூபா தான் காட்டுது, சரிங்களா? ஸோ 64 ரூபா தான் அந்த NFT மின்ட் பண்ணுறதுக்கு, சரிங்களா? ஏன்னா மேட்டிக்கோட ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஏன்னா மேட்டிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா போல் அப்படிங்கிற டோக்கன் வந்து கன்வெர்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மேட்டிக்கோட ப்ரைஸ் வந்து கம்மியாகிடுச்சு, சரிங்களா? ஸோ இந்த NFT நீங்கள் எந்த வேலெட்டில் வந்து மின்ட் பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த வேலெட்டில் வந்து நீங்கள் வந்து மேட்டிக் டோக்கன் வந்து பை பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து இந்த வீடியோட எண்டில் நான் எந்த வேலெட்டில் பே பண்ணால் ரொம்ப ஃபீஸ் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ நம்மகிட்ட மினிமம் கொஞ்சம் மேட்டிக் இருந்தாலே நம்மளால் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ அது எந்த வேலெட் அப்படிங்கிறத நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ 2வது மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவங்களோட அந்த அப்ளிகேஷன் நான் வந்து இந்த அப்ளிகேஷனில் காட்டினேன் இல்லையா, அந்த அட்டாலிஸ் அப்ளிகேஷனில் காட்டினேன் இல்லையா? ஸோ அதாவது உங்களோட பேலன்ஸ் வந்து சப்மிட் பண்ணுற ஆப்ஷன் வச்சுருக்காங்க அப்படின்னு. அதாவது இதான் 2வது ஸ்டெப். அதாவது இந்த இடத்துல பேலன்ஸ் சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட பேலன்ஸ் வந்து சப்மிட் பண்ணி உங்களோட அட்ரஸ் கொடுக்கணும். இதான் 2வது ஸ்டெப்பு. நெக்ஸ்ட் 3வது ஸ்டெப் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட இன்ஃபர்மேஷன் உங்களோட மெயிலை மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ மொத்தம் 3 ஸ்டெப், ஓகேவா? ஸோ நான் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் 3 லிங்க் 2 லிங்க் தான் வரும், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு லிங்க்கையும் 3rd லிங்க்கையும் மட்டும் கொடுக்குறேன். ஏன்னா செகண்ட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் எல்லாத்தையுமே இருக்கும் இல்லையா? ஸோ அப்ளிகேஷன் செகண்ட் லிங்க்குக்கு வேலை, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ
ஸோ நான் கொடுத்த ஃபஸ்ட் லிங்க் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஃபஸ்ட் லிங்க் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு உங்களோட மெட்டாமாஸ்க் வாலெட் இருக்கு இல்லையா, ஸோ எந்த மெட்டாமாஸ்க் வாலெட்டில் நீங்கள் வந்து மேட்டிக் டோக்கன் வச்சிருக்கீங்களோ ஸோ அந்த வாலெட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த ஆப்ஷனுக்கு பக்கத்தில் இருக்கும், ஸோ ரைட் சைடில். ஸோ அந்த டிஸ்கவர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சர்ச் பண்ணுற பேஜ் வரும். அதுக்கெல்லாம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காப்பி பண்ண அந்த ஃபஸ்ட் லிங்கை கொடுத்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் தான் உங்களுக்கு ஷோ ஆகும் சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கனெக்ட் வாலெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த கனெக்ட் வாலெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணி அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாமாஸ்க் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ கிவி ப்ரௌசர் வந்து பண்ண சொன்னாங்க, பட் கிவி ப்ரௌசர் வந்து சப்போர்ட் ஆகலை சரிங்களா. ஸோ பரவாயில்ல, நம்ம வந்து மெட்டாமாஸ்க்லேயே பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மெட்டாமாஸ்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சைன்இன் மெசேஜ் வரும் சரிங்களா. ஸோ கனெக்ட் பண்ணுற ஆப்ஷன் வரும். ஸோ அந்த கனெக்ட் கொடுத்துக்கோங்க ஓகேவா. ஸோ வந்து கனெக்ட் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் வந்து மேலே ஷோ ஆகும். உங்களோட வேலெட்டில் எவ்வளோ மேட்டிக் இருக்கோ ஸோ அது வந்து அதுக்கு மேலே கீழே வந்து ஷோ ஆகும் சரிங்களா. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி வந்து 1 வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ கூட 1 தான் இருக்கும். சப்போஸ் 1 இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து 1 வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ 1 வச்சுட்டு இந்த மின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 11,072 பீப்புள் கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா மின்ட்டு பண்ணியிருக்காங்க சரிங்களா. இந்த மின்ட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஓகேவா. ஸோ அந்த கன்ஃபார்ம் அப்படின்னா கொடுத்துருங்க. ஸோ ஃபீஸ் வந்து $0.76 ஓகேவா. ஸோ இந்த 2 மேட்டிக்கோட வருது. ஸோ கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துக்கிட்டக்கப்புறம் அவ்வளோதான் ஓகேவா. ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோட் ஆகிட்டு இருக்கும் ஓகேவா. இந்த கொஞ்சம் லோட் ஆகும். லோட் ஆகிட்டு இந்த சக்ஸஸ்ஃபுல்லி மின்டட் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் கலரில் ஒரு பேனர் மாதிரி ஷோ ஆகும் சரிங்களா. ஸோ அந்த பேனர் ஷோ ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஸ்டார்டிங் உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன் கைஸ் ஓகேவா. ஸோ என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் வந்து ஃபஸ்ட்டு வந்து பாலிகான் வந்து செட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ வேறு ஏதாவது நெட்வொர்க் இருந்துச்சு அப்படின்னா அதை கிளிக் பண்ணி அப்படின்னாவே நெட்வொர்க்லாம் காட்டும். அதில் வந்து பாலிகான் இந்த மேட்டிக் வந்து வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ வச்சுட்டு இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ ஒன்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு உங்களோட மொபைல் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து அப்டேட் பண்ணலாம் அப்படின்னா ப்ளே ஸ்டோர் போய்ட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் மைண்ட் பண்ணி வச்சுருக்க ஸோ பேலன்ஸ் எல்லாமே இதில் காட்டும் சரிங்களா. ஸோ இதான் நீங்கள் மைண்ட் பண்ணி வச்சுருக்க பேலன்ஸு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய மைனிங்கில் ஸோ நான் குரூப் ஆரம்பித்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த மைனிங் அப்ளிகேஷன் மட்டும் தான் கிட்டத்தட்ட 52 பீப்புள் கிட்ட ஜாயின் பண்ணியிருக்காங்க ஒரு மைனிங் அப்ளிகேஷனில். இதுக்கு முன்னாடி எந்த ஒரு மைனிங் அப்ளிகேஷனில் இது மாதிரி ஜாயின் பண்ணதில்லை சரிங்களா. ஸோ இதான் ஃபஸ்ட்டு ஓகேவா. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனால தான் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ஓகேவா. இதில் வந்து பேலன்ஸ் சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையா. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணி அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பேலன்ஸ் வந்து உங்களுக்கு என்ட்ரு ஆகிடும் சரிங்களா. ஸோ என்ட்ரு ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவிஎம் அட்ரஸ் வந்து என்ட்ரு பண்ண சொல்லியிருப்பாங்க ஓகேவா. இவிஎம் அட்ரஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, உங்களோட நீங்கள் எந்த மெட்டாமாஸ்க் வாலெட்டில் கொடுத்து நீங்கள் வந்து மின்ட்டு பண்ணீங்க இல்லையா. ஸோ உங்களோட அந்த என்எஃப்டி வந்து மின்ட்டு பண்ணிங்க இல்லையா. ஸோ அந்த வேலெட்டில் இருக்கக்கூடிய ஓகேவா, அந்த வேலெட்டில் இருக்கக்கூடிய எத்தீரியம் அட்ரஸோட அட்ரஸ் வந்து காப்பி பண்ணிவிட்டு வந்து இந்த இடத்துல கொடுத்துருங்க. ஸோ எத்தீரியம் அட்ரஸு மேட்டிக் அட்ரஸ் எல்லாமே சேம் தான். ஸோ வேலெட்டுங்கிறப்போ எல்லாமே சேம் தான் மெட்டாமாஸ்கில். ஸோ அதனால் அந்த அட்ரஸ் வந்து கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டு உங்களோட பேலன்ஸ் வந்து ஆல்ரெடி என்ட்ரு ஆயிடும். ஸோ என்ட்ரு ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சரிங்களா. சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ அவ்வளோதான் சரிங்களா. ஸோ ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட ஹோம் பேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேலன்ஸ் வந்து 0ல் இருக்கும் சரிங்களா. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 0 அந்த மாதிரி காட்டும் சரிங்களா. ஸோ ஒன்ஸ் அதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு தேர்ட் லிங்க் வந்து நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன். ஸோ தேர்ட் லிங்க் நம்ம சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணி அந்த மாதிரி பேஜ் தான் வரும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட இமெயில் வந்து என்ட்ரு பண்ண சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஸோ உங்களோட இமெயில் அட்டாலிஸ் நெட்வொர்க்கில் என்ன இமெயில் கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த இமெயில் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. இது வந்து எதுக்குன்னா ஏதாவது அப்டேட் வரும்பொழுது உங்களோட மொபைலுக்கு வந்து அவங்க வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதாவது ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலுக்கு அனுப்பிச்சுடுவாங்க ஓகேவா, சென்ட் பண்ணுவாங்க. அதாவது உங்களோட மொபைலுக்குள்ளே ஸோ யாரெல்லாம் அந்த மாதிரி என்எஃப்டி மின்ட் பண்ணி இந்த மாதிரி இமெயில் கொடுத்து வச்சுருக்காங்களோ ஸோ அவங்க எல்லாருக்குமே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபை பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ இவ்வளோ தான் இதுதான் ஓகேவா. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா இதான் 3வது ப்ராசஸ். சிம்பிள் தான். சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி யூ ஆர் ஆல் சைன்ட் அப் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் சரிங்களா. ஸோ ஒன்ஸ் வந்ததுக்கப்புறம் அவ்வளோதான். ஸோ இதான் அந்த தேர்ட் ஸ்டெப், இந்த வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஓகே. அந்த 3 ஸ்டெப்பு கம்ப்ளீட் பண்ணணும் மஸ்ட்டு ஓகேவா. ஸோ இவங்க எதுக்கு வந்து இந்த ப்ரொசீஜர் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னா ஸோ யாரெல்லாம் வந்து இவங்களை ட்ரஸ்ட் பண்ணுறாங்களோ ஸோ அவங்களுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணுறதா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இதான் ஸோ அவங்க வந்து முழுக்க சொல்லியிருக்காது. ஸோ கேஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒன்ஸ் ஈவெண்ட் வந்து கேஒய்சி ஈவெண்ட் வெரிஃபிகேஷன் ஈவெண்ட் வந்து எண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ திரும்ப சான்ஸ் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ அவங்க வந்து ட்ரஸ்ட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் ஏதாவது நல்லா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நல்லா ஏதாவது கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இதுதான் அவங்க சொன்னது தான் சரிங்களா. ஸோ மின்ட்டு பண்ணுறதும் பண்ணாததும் உங்களோட விருப்பம் தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் மின்ட்டு பண்ணலாம். ஏன்னா 60 ரூபி தான் ஓகேவா. ஸோ ஒன்றும் பெரிய ரேட்டெல்லாம் கிடையாது. ஸோ மின்ட்டு பண்ணுறது பெட்டர் தான் ஓகேவா. ஸோ நல்ல ப்ராஜெக்ட் தான். ஏன்னா எந்த ஒரு ஆடுமே கிடையாது, எந்த ஒரு ஐசிஓ ஐடியோ கிடையாது. அப்படிங்கும் பொழுது ஒரு நல்ல ப்ராஜெக்ட் தான் இது சரிங்களா. ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான அப்டேட் எது உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா
ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஸோ அப்படியே மறக்காமல் வீடியோக்கு வந்து லைக் பண்ணிடுங்க. ஸோ மீண்டும் நல்ல வீடியோவில் சந்திப்போம்.